தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூலை மாதம் 21ஆம் தேதி. ஒவ்வொரு மணி நேரமும் நீர் எனக்கு தேவை. 1 நாளாகமம் 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். வெறும் ஜெபம் பதிலை பெற்று தராது, ஆனால் தேவனுடைய இருதயத்தை தொடும் ஜெபங்களே பதிலை பெறும். தேவனுடைய இருதயத்தை தொட்டு அவருடைய கரங்களை அசைப்பது எது? தருவேன் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவைகளுக்காக ஜெபிப்பது அல்லவா? தேவன் தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியுள்ள எல்லா ஆசீர்வாதங்களுள் இது தனிச்சிறப்பானது. அவருடைய பிரசன்னம். தேவ பிரசன்னம் என்பது ஒரு நபரோடு தேவன் பிரத்யட்சமாய் தோன்றி வெளிப்படுவது. தேவன் நம் மத்தியில் வந்த பின்னர் நமக்கு வேறு என்ன வேண்டும்? அநேகந்தரம் நாம் அவருடைய பிரசன்னத்தை, அவரையே ஒதுக்கிவிட்டு அவர் தரும் காரியங்களுக்காக கேட்கிறோம். அது பரிதாபமானது. தேவன் தரும் எல்லா காரியங்களும் அதற்கு அடுத்த ஸ்தானத்தையே பெறும். பிரசன்னம் இல்லாமல் மேன்மையான ஆசீர்வாதம் கூட பயனற்ற குப்பை கூளத்திற்கே சமம். அது வீண். ஆனால் ஏழ்மையான சூழ்நிலையின் மத்தியில் பிரசன்னம் இருப்பது எல்லா ஐஸ்வர்யங்களை விட ஆசீர்வாதமான காரியம். ஓ, என்னே தேவ பிரசன்னத்தின் ஆச்சரியம், மாட்சிமை, அதிசயம் மற்றும் சுகம்! அது எல்லா பர்வதங்களையும் மெழுகை போல் உருகச் செய்யும். தேவ பிரசன்னம் ஒரு மனிதன் மேல் இருக்கும்போது அவன் அநேகருக்கு நன்மையின் தூதனாயிருப்பான். அவனுடைய வார்த்தைகள் அநேகரை சுகமாக்கும். அவனுடைய தோற்றமே மக்களை ஆசிர்வதிக்கும். அவனை பார்க்கும்போது நொறுங்குண்ட இருதயங்கள் ஆறுதலடையும். மனிதன் பெற்றுக்கொள்ளக்கூடிய எந்த வல்லமையான ஆசீர்வாதங்களும் தேவனுடைய பிரசன்னத்திற்கு இணையாகாது. உங்களுக்கு தேவன் தேவை என்ற உணர்வோடு எப்பொழுதும் வாழுங்கள். மலரானது மனமில்லாமல் பிரயோஜனமற்றிருப்பது போல நம்முடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் இல்லாவிட்டால் அர்த்தமற்றதே. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.